ஒவ்வொரு கணவன்மாரும் தன்னுடைய மனைவிமார்கள் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அப்ப இதை கேட்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன நினைச்சுக்கணும், நம்முடைய கணவன் இதைத்தான் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார் அப்படின்னு. இந்த குணங்கள் நம்ம கிட்ட இருந்தா சரி, கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தாய் எனக்கு கொடுத்த அன்பை போலவே என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கை துணையானவள் எனக்கு அந்த அன்பை தர வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆணினுடைய முதல் எதிர்பார்ப்பு. அது என்னங்க தாய் போலவே அப்படின்னா, அம்மா மாதிரியே நாங்கள் நடக்கணும், அம்மா மாதிரியே நாங்கள் நடக்கணும்னா அம்மாவை விட மனைவி ஒரு படி மேலே நடக்கணும். அப்படி என்ன நடக்கணும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கணவனார் ராத்திரி 11 மணிக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. பெத்த தாயா இருந்தா என்ன பண்ணுவா, அந்நேரத்துக்கு போய் கதவை திறந்து விட்டு பையனுக்கு சூடா சுடு தண்ணி வச்சு கொடுத்து, நீ போய் கொஞ்சம் குளிச்சு இழிச்சிட்டு வாப்பா தம்பி உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு, ஆறிப்போன சாதமா இருந்தாலும் சாம்பாரையோ ரசத்தையோ சூடு பண்ணி சூடா அந்நேரத்துக்கு பையனுக்கு கொண்டு வந்து வச்சு ஒரு பாலை போட்டு கொடுத்து நீ குடிச்சிட்டு படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பையன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதை எல்லாத்தையும் எடுத்து கழுவி கொண்டு போய் வச்சுட்டு படுக்கிறது தாயின் பழக்கம். என்ன வயசானாலும் சரி, என்ன முடியலனாலும் சரி, ஒரு தாய் இதை தன்னுடைய வழக்கமாக வைத்திருப்பாள். அதையே ஒரு கணவன் மனைவி கிட்டே எதிர்பார்க்கிறார். ஆனா பல மனைவி என்ன பண்றாங்க, நீங்க போகும்போதே சாவி எடுத்துட்டு போயிடுங்க, 12 மணிக்கெலாம் என்னால் கதவை திறக்க முடியாது, அதுக்கப்புறமா ராத்திரி வந்தீங்கன்னா ஹாட் பாக்ஸில் இருக்கும் சாப்பாடு, அதை நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கங்க, அது ஆறிப்போன தோசையோ இல்லைனா ஆறிப்போன இட்லியோ இல்லைனா வரட்டி மாதிரி இருக்கிற சப்பாத்தியோ எதையோ ஒன்று நீங்கள் சாப்பிட்டு படுங்க, நான் காலையிலேருந்து நான் வேலை பார்க்கணும், ராத்திரியெல்லாம் நான் ரெஸ்ட் எடுக்கணும், அதனால் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா அங்கேயே அந்த அன்பு பாதி போயிடுதா? சின்ன விஷயம்தான். ராத்திரி 2 மணிக்கு வந்தா என்ன, 3 மணிக்கு வந்தா என்ன, பகலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டிய தானே. ஒரு தாய்க்கு அதை செய்ய முடியும் போது மனைவிக்கு ஏன் அதை செய்ய முடியாது? அப்ப கண்டிப்பாக தாயிலிடத்தில் இருந்து பெற்ற அந்த அன்பை மனைவி கிட்ட இல்லைன்னா மனைவியையும் தாயையும் ஒன்றாக ஒரு ஆணால் பார்க்க முடியாது. அப்போ மனைவி கிட்ட இன்னும் அதிகமான அந்த அன்பை தானே எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு தாய் மாதிரி மனைவி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆணினுடைய முதல் எதிர்பார்ப்பும்.